திரு காரை செல்வராஜ். ஜீவா சொல்றது போல முதலமைச்சர் இன்றும் ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் பேசியிருக்கார். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா முதலமைச்சருடைய பேச்சை? அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாகவே நம்ம பேசணும். அதை தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 4 டிகேட்ஸ் எடுத்துக்கங்களேன், ஒரு 5 டிகேட்ஸ் கூட எடுத்துங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கு நிரூபணமாகி சிறைச்சாலைக்கு சென்றது யார்? நமக்கு தெரிஞ்சு பெரிய ஆள்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். வேறு எந்த அமைச்சர்கள் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த அமைச்சர்கள் ஊழல் செய்தார்கள் என்று நிரூபணமாகி ஏதாவது ஒரு கேஸ் வந்திருக்கா? வரல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்ககிட்ட தெளிவான கோப்புகள் இருக்கிற பொழுது அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஒன்று, அந்த கோப்புகளுடைய உறுதித்தன்மை இன்னும் முழுமையாக அவருக்கு கிடைக்காமல் இருப்பதனால் அதை வைத்திருக்கலாம். இல்லை, முழுமையாக அது கிடைத்திருக்கிறது, அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது, அந்த ஆதாரங்களை நம்ம சரியான நேரத்தில் வெளியிடுவோம். இப்போ தான் 100 நாள் ஆச்சு, இப்போ அந்த பிரச்சனையை நம்ம இப்போ கிளப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் ஸ்டடி ஆகிடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கூட போகலாம். இல்லை, அந்த தேவை ஏன் ஏற்படுது? அந்த தேவை ஊழலை ஒழிப்பது தான் உங்களது லட்சியம் அப்படின்னா ஊழல் செய்தவர்களுக்கு உடனடி தண்டனை வாங்கி கொடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை. இப்ப காரை செல்வராஜ் சொல்றதுல இருந்து தேவையான நேரத்தை ஒருவேளை முதலமைச்சர் விஜய் எண்ணி பார்க்கலாம். அப்ப அது அரசியல் தானே? அரசியலுக்காக நீங்க செய்றீங்களா? அப்ப என்னை திறக்க வைத்து விடாதீர்கள் என்று சொன்னாலே அரசியல் தானே. அப்போ நான் எப்பொழுது திறப்பேன்? நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் நான் திறக்க மாட்டேன். நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணால் திறப்பேன். அது ஒரு மிரட்டல் துணி தானே. ஏன்னா இப்போ இன்றைக்கு உங்களுக்கு நம்ம ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் இந்த லஞ்ச ஊழல் குறித்து மிக கவனமாக கையாளுகிறார் இப்போ இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்று சொல்லுவதே ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறோம். ஊழலற்ற ஒரு நிர்வாகம் வருங்கிற மிகப்பெரிய ஆவல் இருக்கிறது. இப்போ தான் தொடக்கம். ஆனால் இப்பொழுது முதல்வர் அலுவலகம் 5.5 கோடியிலே இந்த டெண்டர் விட்டதில் தாமதம் இருக்கிறது. 90% பணிகள் முடிந்து விட்டதற்கு பிறகு இந்த டெண்டர் எதற்குங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அமைச்சர் அண்ணாமலை இப்போ அறிவித்தார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னார். நிறைய ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது, அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கினாங்கங்கிற ஆடியோ ரெக்கார்டிங்கெல்லாம் என் கையில் இருக்கிறது, தேவைப்படும் போது நான் வெளியிடுவேன்னாரு. இதுக்கு முன்னால் இதே அண்ணாமலை திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி பத்திரிகையாளர்களெல்லாம் கூட்டி பெரிய ப்ரெசன்டேஷன்லாம் காமிச்சு முடிச்சோடனே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இல்லை, இப்போ கேட்காதீங்க, நீங்கள் ஒரு வாரம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், ஒரு வாரம் கழித்து தனியான ஒரு மீட்டிங் கூப்பிட்றேன், அப்போ நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேளுங்கன்னாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து எதுவும் நிரூபணமாகலை. அதற்கு பிறகு அவர் பேட்டியும் கொடுக்கல. ஸோ இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது அடுத்தவர்களை பயமுறுத்துவதற்காக பயன்படுத்துவது என்பது நாம் எடுத்திருக்கிற அந்த அடிப்படை சிந்தனைக்கு வேறுபாடாக அமைந்துவிடும் என்பதை முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லை, கவனத்தில் கொள்ளாமலா இந்த பேச்சை இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசணும்? ஏன்னா தாவேக்காவை பலரும் ஆதரிப்பதற்கான முக்கியமான காரணம் ஊழல் எதிர்ப்பை ரொம்ப கடுமையா முன்னெடுக்கிறாங்க. ஆனா முதலமைச்சருடைய பேச்சும் இன்று அதிலிருந்து காரை செல்வராஜ் அவர்களுடைய இந்த வாதங்களும் ரெண்டுமே மாறுபட்ட வகையில் இருக்கு. அப்ப முதலமைச்சர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகுகிறார், அரசியலுக்கு இந்த ஊழலை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். காரை செல்வராஜ் நல்ல கேள்வி. அவருடைய நிர்வாகத்தில் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். ரொம்ப தெளிவாக இருக்கார். அது நடைமுறையில் இருக்கிறதா? இன்னும் கீழ்மட்ட அரசு அலுவலகங்களில் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் ஒரு சில இடங்களில் வாங்கிட்டு தான் இருக்காங்க, சிக்கிறாங்க, பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க, அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு 1 வருடம் கழித்ததற்கு பிறகு அது முழுமையான வீழ்ச்சி என்னங்கிறது நமக்கு புரியும். இப்பொழுதைக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, இப்படி வெளிப்படையாக ஒரு முதல்வரே அறிவித்திருக்கிறதே மகிழ்ச்சியில் கொள்கிறோம். அந்த மாதிரி தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் நினைப்பவர் கடந்த கால நிர்வாகத்தில் இருக்கிற குறைபாடுகளையும் நிச்சயமாக உடனடியாக சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. அதில் தான் நான் ஆரம்பத்திலே வச்சேன். அவருக்கு அந்த கோப்புகள் முழுமையான கோப்புகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ KN நேரு அவர்கள் மீது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீரில் 306லேருந்து 1020 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெற்றிருக்காங்கிற வழக்கு ஈடியில் இருக்குது. இன்னும் FIR பதிவு பண்ணலை. பெரியசாமி கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருக்கிறது. அவர் எத்தனையோ முறை உள்ளே போயிட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். அவர் மேலே இதுவரைக்கும் குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை கிடைக்கலையா இல்லை கொடுக்காமல் இருக்கிறாங்களா தெரியாது. நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வைத்தியலிங்கம் அவர்கள் SP வேலுமணி மீது தாவேக அரசின் நிலைப்பாடு என்பது ஊழல் குறித்தாக இருந்தாலும் இது போன்ற நிலைப்பாடு வருகிற பொழுது கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள், இன்றைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒன்று அறிவிச்சிருக்கார். இந்த பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை வருகிற பொழுது ஒவ்வொரு டெண்டர்லையும் ஊழல் நடந்திருக்கிறது, நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்கார். இல்லை செல்வராஜ் சார், கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் செய்த ஊழல்களை திமுக சுட்டி காட்டுவாங்க.
திமுக ஆட்சி காலத்துல செய்யக்கூடியதை அதிமுக சுட்டி காட்டுவாங்க. இன்னைக்கு நீங்களும் அதே வேலையை தான் பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க உடனடி நடவடிக்கை எடுங்க. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் என்று ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. உரிய ஆதாரங்களோடு என்னுடைய டேபிள்ல இருக்கின்றார். ஆதாரம் இருக்குன்னு முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு. ஆதாரம் இருக்கும்போது நடவடிக்கை எடுப்பது உங்களுக்கு என்ன தயக்கம் கேட்கிறேன். ஆதாரம் அப்ப வேறு ஏதாவது நீங்க யோசிக்கிறீங்களா? இதை வச்சு மிரட்டி எதுவும் பண்ணலாம் பார்க்க வேண்டாம். இப்ப இந்த மானிய கோரிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் சொன்ன அதுதான் அந்த ஆத ஒரிஜினல் சப்ஜெக்டையும் சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோங்கிறது. இது நீங்கள் ஒன்றை திடமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற மனநிலை வருகிற பொழுது தான் அதை திடமான அப்ரோச்சாக நம்ம பண்ண முடியுமே தவிர, நான் கையில் வச்சிருக்கேன், நான் கொடுப்பேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் திடமான நம்பிக்கை வந்துடாது. அப்பொழுது இந்த வெள்ளை அறிக்கைகள் மூலமாக ஒவ்வொன்றாக வெளியில் வர அதற்கான அடிப்படை ஆதாரங்களை ஒன்றொன்றாக வெளியிட்டு அதோடு சேர்த்து இதையும் வெளியிடுகிற பொழுது இரண்டிற்குமான ஒரு ஒப்புதல் நம்ம சொல்ல முடியும். பரவாயில்ல, இதுக்கு முன்னால் அந்த பார்வையை தான் ஜீவா சொல்றாரு. இதுதான் ரீல்ஸ் கண்டென்ட். இப்போ நீங்க ஒட்டுமொத்த ஆவணங்களும் இருக்கும்போது ஒவ்வொரு ஆவணமா கொடுத்து ஃபைனலா ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முதலமைச்சர் இந்த ஆவணத்தை வெளியிடுவார்ன்றதா ஒரு ரீல்ஸ். கிளைமேக்ஸ் ரீலுக்காக இல்ல, நிஜத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, நிதர்சனத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான கால அவகாசம் தேவைப்படுது. ஆவணமும் உங்ககிட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் இல்ல. மொத்த ஆவணமும் இருக்கும்போது நீங்க அவங்க மேல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறது எப்படி இருக்கு? இந்த மொத்த ஆவணத்துல ஒத்த பேப்பரா வெளியில விட்டு ஃபைனலா மொத்த பேப்பரையும் வெளியிட்டு நான் வழக்கு போடுவேன்றது எப்படி இருக்கு? அதான் கேக்குறேன். அதுதான் ரெண்டு விஷயங்களை சொன்னேன். கடந்த காலத்தில் இதுவரைக்கும் அமைச்சர்களை எவ்வளவு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம்? எந்த அமைச்சராவது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருக்கிறதா தமிழ்நாட்டில்? ஒரு 30-40 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு கூட வைத்து இல்லை. இந்த சூழ்நிலையை கடந்து ஒருவர் ஒருத்தரை சிந்திக்கிற பொழுது வெளிப்படையாக இருக்கிறது நான் வெளியிடுவேன் என்று சொல்லுவது என்பதே இதுவரையில் நடந்துராத ஒரு செய்தி. வெளியிடுகிற பொழுது ரொம்ப அழுத்தமாக இதுவரைக்கும் திமுக ஆட்சி காலத்திலுமே அதிமுக ஊழல்களை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஊழல்களை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது நடக்காத ஒண்ணுதான், நடந்த ஒண்ணுதான். ஆனா அதுல முதலமைச்சர் விஜய் எப்படி வேறுபட்டு இருக்கிறன்றதா கேள்வி. இல்ல, முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்காரு, ஆதாரங்களோடு தயாராக இருக்கிறத வெளியிட்டு தானே ஆகணும். காலம் தான் அது. இது எடுத்துக்கிறேன். நம்ம காரி செல்வராஜ், இன்னைக்கு இந்த விவகாரத்துல முதலமைச்சர் இடைத்தேர்தலிலாவது சில விஷயங்கள் நடக்குதா அப்படின்றதுக்காக நான் பொறுத்து போறேன், இந்த ஃபைல்ஸை வெளியிடாம இருக்கிறேன், அதற்கான தேவையோ சூழலோ ஏற்படவில்லை அப்படின்னு பேசுறாரு. ஸ்டாலினை மனதில் வைத்து விஜய் இன்றும் பேசியிருக்கிறாரா? ஏன்னா இடைத்தேர்தலில் அவர் சார்ந்த ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. ஸோ இடைத்தேர்தலாக அவங்களுக்கு நல்லது நடந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்ல வராரா? இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அந்த இடைத்தேர்தல் அம்சத்தை? இல்லை, இப்போ நீங்கள் முழுசாக சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நடந்த நிகழ்வையும் கோர்த்து பார்க்கிற பொழுது அவர் முதல்வர்கள் பேசியதில் நிறைய கேள்விகள், அதற்கான விடை தேட வேண்டிய இடத்துக்கு நம்மளை நகர்த்தியிருக்கிறாரோ என்று நான் பார்க்கிறேன். இடைத்தேர்தல் இன்றைக்கு மிக முக்கியமானது தாவேகாவுக்கு தான். இனிமேல் திமுக இடைத்தேர்தல்களில் தோல்வி அடைந்து வெற்றியடைங்கிறதெல்லாம் வேற. இன்றைக்கு அறுதி பெரும்பான்மை பெற வேண்டுமான்னு சொன்னால் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியடைந்து வருகிற பொழுது 108 ஒரு 6 கூடும். அந்த கூடுகிற பொழுது இன்னும் வலிமை கூடும். அதனால இடைத்தேர்தலை ரொம்ப வேகமாக நோக்கி இருப்பது தாவேகா அரசு. அவங்க தான் ரொம்ப நோக்கியிருக்காங்க தவிர மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தல் வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் என்கிற நிலையில் இருக்கிற பொழுதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. சரி, அப்போ இடைத்தேர்தலை எதிர்நோக்கி தான் தாவேகா இருக்கிறது. இது காரை செல்வராஜோட இந்த அரங்கத்தில் ஸ்டேட்மெண்ட். என்னுடைய கேள்வி, இடைத்தேர்தல் சமயத்தில் இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டு ஸ்கோர் செய்யலாம், அதற்காக காத்திருக்கிறாரோ? நிச்சயமாக அரசியல் அவரும் அரசியல் தானே பண்ணணும். கொடைநாடு எஸ்டேட் வழக்கு எப்பெல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க கடந்த ஆட்சி காலத்துல? தேர்தல் சமயத்தில். வேங்கை வயல் பிரச்சனை எப்பெல்லாம் பேசுனீங்க? வேங்கை வயல் பிரச்சனை இது கூட ஊழலுங்க. இது கூட ஊழல். தனிப்பட்ட முறையில ஒரு அமைச்சர் மீதான குற்றச்சாட்டா இருக்கும், ஒரு நிர்வாகத்தின் மீதான குற்றச்சாட்டாக இருக்கும். ஊழல் என்பது இப்போ ஒரு முக்கியமான ஒன்றுதான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஒரு தனி மனிதன் சார்ந்ததாக கூட இருக்கலாம். இல்லை காரை செல்வராஜ் சார், கடந்த ஆட்சிகளை எல்லாம் குற்றம் சாட்டி பழி சுமத்தி தான் இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, குறிப்பா ஊழல் சார்ந்த பழிகள். இப்ப நீங்க மீண்டும் ஊழல் சார்ந்த ஆதாரங்கள் கிடைக்கும் போது அதன் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்காம இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்துவதோ அப்படின்றப்பதான் நீங்க அந்த பாதியிலிருந்து விலகுறீங்க. ஏற்கனவே நீங்க அதிமுக இருந்து விஜயபாஸ்கரை தாவேகாவிற்கு இழைத்த போதே ஊழலை சார்ந்து தாவேகா நகர்கிறதா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இப்ப முதலமைச்சர் விஜயனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தாவேகா ஊழலை அளிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நகர்கிறதா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுதல. அதைத்தான் கேட்கிறேன். அதுதான் நான் முதல் சுற்றிலே ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை சொன்னேன். ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பது தாவேகா அரசாங்கம், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய நோக்கம்.
அதை நோக்கி தாவேக அரசாங்கம் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போ வெற்றியடையும், எப்பொழுது 100% அது நடக்கும், அதில் 5% இருக்கும், அதெல்லாம் விவாதத்திற்கு உட்பட்டது. அதை நோக்கி அரசு நிர்வாகத்தை கொண்டு செல்வதில் எந்த மாற்று கருத்தாவது இருக்கிறதா? அதிலிருந்து ஏதாவது பின்னோக்கி போயிருக்கிறார்களா? இல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? தங்களுடைய நோக்கம் என்பது தங்களுடைய அரசு நிர்வாகத்தில் நேர்மை இருக்க வேண்டும், லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகம் இருக்க வேண்டும், டெண்டர்ல இருந்து 20-20 தங்களுடைய அரசு நேர்மை இருக்க வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் போக்கூடாது. அவங்க அதுல தெளிவா இருக்காங்க. தங்களுடைய அரசு நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இதுவே நேர்மை தவறிட்டாங்கன்ற இதுவே நேர்மை தவறுறதா? உங்ககிட்ட உரிய ஆதாரம் இருந்து நான் வெளியிட மாட்டேன், வெளியிடுவேன். இது எப்போ நீங்க சொல்றது சரியா வரும் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு ஆண்டுக்கு அவர் வெளியிடாமலே வைத்திருந்தால் நீங்க சொல்லுகிற வாதத்திற்கு திறக்க வச்சிராதீங்க, ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்றாரு. இதை தாண்டி என்ன சார் தேவைப்படுது? முதல்ல என்னுடைய முதல் சுற்றிலே இன்னொரு விஷயங்களை சொன்னேன். எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் 50 ஆண்டுகளை லிஸ்ட் போடுங்கன்னா ஒருத்தரையும் போட முடியல. இப்பொழுது கடந்த ஆட்சி காலத்தில் திமுக அதிமுக மேல போட்ட வழக்குகள், திமுக மீது போடப்பட்ட வழக்குகள், இப்பொழுது செந்தில் பாலாஜி, ஐ பெரியசாமி, KN நேரு மீது போட்டு நடந்து கொண்டிருக்கிற வழக்குகள், அந்த வழக்குகள் எல்லாம் நீர்த்து போகிற அளவிற்குத்தான் இன்றைக்கு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கிறது என்னிடம், நிச்சயமாக வெளியிடுவேன். இன்னும் அதற்கான தேவைகள் இருக்கிறது. அந்த கோப்பை வெளியிடுவதற்கான காலம் எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது. இதுக்கு மேல இன்னும் அதாவது அவங்க தப்பிக்கவே முடியாத அளவிற்கு நான் போக வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் இந்த 3 கோப்புகளை வைத்திருக்கிறேன். ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்திருக்கலாம், எடுத்துக்கூடாதா? இதுல கடந்த 2021-26 உயர்நீதிமன்றத்தில் 9 முன்னாள் ADMK அமைச்சர்கள் மீது இடி வழக்கு பதிய புதிய மனுக்கள் சப்மிட் பண்ணப்பட்டது. அது நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, இது அரசியல் நோக்கம் கொண்டது என நீதிமன்றம் கூறி அதை தள்ளுபடி பண்ணிச்சு. இப்போ ஆதவ அர்ஜுனா 20-25% கமிஷன் போச்சு கடந்த ஆட்சி காலத்தில். இப்போ அதை நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஊழலுக்கும் நாங்கள் வெள்ளை அறிக்கை பொதுப்பணித்துறை சம்பந்தமாக நாங்கள் வெளியிட போகிறோம் என்கிற அறிக்கை கொடுத்திருப்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். வெள்ளை அறிக்கை அது நீங்கள் அந்த இடைக்கால பட்ஜெட்டில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் ஒன்று கொடுத்தீங்களே, வெள்ளை அறிக்கைன்னு கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதில் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர்றதுங்கன்னா, இந்த மரிய வில்சன் அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாரு பாருங்க, அது நான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகக்கூடிய ஆள். கடந்த ஆட்சி காலத்தினுடைய காப்பி பேஸ்ட் தான். அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்களை கொடுக்காம ஒரு பெரிய வெள்ளை அறிக்கைன்னு ஒரு குற்றச்சாட்டு செல்வராஜ் சார். இப்போ திரு ஜீவாவோ திரு சுகுணா திவாகரோ ஒரு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்து ஊழலை ஒழிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்றது சரி. ஊழல் ஒழிக்கப்படுமா அப்படின்னு மதிமுக தாவேக்காவோடு நெருங்கி இருக்கிறாங்க. ஒழிக்கப்படுமான்றதான் என் கேள்வி. ஒழிக்கப்படுமா, அதுக்கான சமிக்கை இருக்கா, அந்த நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பார்? அப்படி சொல்றேன். நான் எதுக்கு இந்த நீதிமன்றத்தை சொன்னேன், இந்த மாதிரியான ஒரு நிலை கூட ஏற்பட்டு விடாமல் அவர் கையில் இருக்கிற 3 கோப்புகள் முழுமையான ஆதாரங்களோடு இது அரசியல் நோக்கம் கொண்டது என்கிற நிலைக்கு நீதிமன்றம் கூறிவிடாமல், குற்றவாளிகள் ஊழல் செய்தவர்கள் முதன்முறை அந்த 3 கோப்புகள் இருக்கிற 3 அமைச்சர் ஓட்டையில கூட யாரும் தப்பிச்சிடக்கூடாது, முதலமைச்சர் தெளிவாக நிலைக்கு நகர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.